வணக்கம், வெல்கம் டு பிரியமுடன் குக் வித் லவ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஆயிஸ்டர் ஆம்லெட். இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. பிரியமுடன் சமைக்கலாம். இங்கே ஹூட் கேனல்னு ஒரு நேச்சுரல் கேனல் இருக்குது. இங்கே வந்து பசிபிக் ஓஷன்லேருந்து ஹை டைட் அப்போ தண்ணிலாம் உள்ளே வரும். அதே மாதிரி லோ டைடு பார்த்திங்கன்னா பசிபிக் ஓஷனுக்கு உள்ளே போயிடும். அதாவது நல்லா கோஸ்டல் ஏரியாலாம் எக்ஸ்போஷர் ஆகும். இந்த மாதிரி ஆயிஸ்டர்ஸு, கிளாம்ஸ் எல்லாம் வந்து இங்கே நிறையா அவைலபிளாக இருக்கும். அப்போ வந்து ஓப்பன் பண்ணுவாங்க நம்ம ஆயிஸ்டர் ஹார்வெஸ்ட்டுக்கு. ஸோ அது மாதிரி ஓப்பன் பண்ணும்போது ஆனால் நீங்கள் வந்து லைசன்ஸு, டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்லாம் ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நீங்கள் வந்து அதெல்லாம் செக் பண்ணிக்கோங்க. நம்மளுக்கு லிமிட்ஸ் நிறையா இருக்குது. ஆனால் நாங்கள் இங்கே 3 ஆயிஸ்டர் தான் இந்த தடவை எடுத்தோம். இங்கே ஷக்கிங் நைஃப் வச்சு அதை ஓப்பன் பண்ணுவாங்க. நம்ம வந்து இப்போ இங்கே ஸ்க்ரூ ட்ரைவர் வந்து யூஸ் பண்ணுறோம். இது ஓப்பன் பண்ணும்போது ரொம்ப ஹார்டாக இருந்துச்சுன்னா அது லைவாக இருக்க நல்ல ஆயிஸ்டர்னு அர்த்தம். அதுவே வந்து டக்குன்னு ஓப்பன் ஆயிடுச்சுன்னா அது ஆல்ரெடி டெட்டாக இருக்கும். ஸோ இதை வந்து இந்த மாதிரி நல்லா ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக ஆயிஸ்டர் வந்து நல்லா லைவாக இருக்குது பாருங்கள். அப்படியே அந்த தண்ணியோடு இருக்குது. இதை சில பேர் வந்து அப்படியே வந்து பச்சையாக குக் பண்ணாமல் ராவாக சாப்பிடுவாங்க. வைப்ரியோ பாக்டீரியா ரிஸ்க் இருக்கனால நம்ம நல்லா குக் பண்ணி ஆம்லெட் போட்டு சாப்பிட்லாம். இதை வந்து நம்ம வந்து இந்த உள்ளே இருக்க ஃப்ளஷ் மட்டும் ஜிப்லாக் கவரில் போட்டு ஐஸ் பாக்ஸில் ஐஸ்லாம் போட்டு எடுத்துகிட்டு வந்திருக்கோம். நம்ம நல்லா ப்ரிசர்வ் பண்ணி வீட்டில் எடுத்துகிட்டு போய் ஆம்லெட் போட்டு சாப்பிட்லாம். இந்த ஷெல்ஸ் எல்லாம் நம்ம இங்கேயே விட்டுட்டு போயிடணும், எடுத்துகிட்டு போகக்கூடாது. இப்போ வாங்க பிரியமுடன் சமைக்கலாம். இந்த மாதிரி ஒரு பவுலில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆல் பர்பஸ் ஃப்ளார், இல்லாட்டி மைதா மாவு, இல்லாட்டி கார்ன்ஃப்ளவர் ஏதாவது எடுத்துக்கலாம். இதான் வந்து நம்ம அங்கே ஷக் பண்ணி எடுத்துகிட்டு வந்த ஆயிஸ்டர். 3 ஆயிஸ்டர் எடுத்துகிட்டு வந்தோம் இல்லையா, ஓடெல்லாம் அங்கேயே போட்டுட்டோம். அதுக்கப்புறம் நம்ம வந்து இதை வந்து எவ்வளோ பீசஸ் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம இப்போ கட் பண்ண போகிறோம். இப்போ பாருங்கள், இதை திருப்பி போட்டால் எப்படி இருக்கு பாருங்கள், லேயர் லேயராக. ஸோ அந்த ஆயிஸ்டர் வெட்டி வச்சதை நம்ம நல்லா மாவில் போட்டு நல்லா பிரட்டி விட்டுடலாம். நீங்கள் கூட மிஸ்டர் பீனில் பார்த்துருப்பீங்க தெரியுமா, ஒரு காமெடி வந்து ஆயிஸ்டர் சாப்பிட்ற காமெடி இருக்கும் பாருங்கள். அது மாதிரி ராவாக சாப்பிட வேண்டாம். நம்ம எப்போயுமே இந்த மாதிரி ஏதாவது நல்லா குக் பண்ணி நல்லா வேக வச்சு சாப்பிடணும். இப்போ ஒரு 2 முட்டையை எடுத்து பவுலில் போட்டுக்கோங்க. கொஞ்சமாக வந்து பச்சை மிளகா, ஒரு அரை பச்சை மிளகா குட்டி குட்டியாக வெட்டி வச்சுருக்கேன். அதே மாதிரி கொஞ்சமாக இஞ்சியும் அது மாதிரி சின்ன சின்னதாக வெட்டி வச்சுருக்கிறேன். கொஞ்சோண்டு கொத்தமல்லியும் நல்லா மைன்ஸ்டு அந்த குட்டி குட்டியாக நல்லா சின்ன சின்னதாக முட்டைக்கு போடுற மாதிரி வெட்டிட்டு, ஒரு அரை டீஸ்பூன் உப்பு போட்டிருக்கேன் 2 முட்டைக்கு. அப்புறம் வந்து கொஞ்சமாக பெப்பர் போட்டிருக்கேன். அவ்வளோதான் இன்க்ரீடியன்ஸை. நம்ம நல்லா முட்டையை பீட் பண்ணிக்கோங்க, நல்லா அடிச்சுக்கோங்க. ஒரு ஹேண்ட் மிக்சர் வச்சு கூட நல்லா அடிக்கணுன்னாலும் அடிச்சுக்கலாம். நம்ம வந்து இங்கே ஒரு பேனில் கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் போட்டு நல்லா சூடு பண்ணி வச்சுருக்கேன். பாத்திரம் நல்லா சூடானதுக்கப்புறமா வந்து நம்ம வந்து மாவில் பரட்டி வச்ச ஆயிஸ்டர் எடுத்து இந்த முட்டை நம்ம வந்து அடித்து வச்சுருந்தோம் இல்லையா, அதில் போட்டு நல்லா அந்த டிப் பண்ணி, நம்ம இந்த பாப்கார்ன் சிக்கன்லாம் செய்வோம்ல அது மாதிரி நல்லா டிப் பண்ணி நம்ம வந்து இப்போ வந்து தவா ஃப்ரை தான் பண்ண போகிறோம், டீப் ஃப்ரை கிடையாது. இது மாதிரி எல்லா பீசஸையும் ஒன்று ஒன்றா போட்டு முட்டையில் போட்டு எடுத்து அதில் போட்டுருங்க. இது மாதிரி எல்லா பீசஸும் எடுத்து போட்டுட்டு, முட்டை வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரம் வெந்துடும் அந்த அவுட்டர் லேயர். ஆனால் உள்ளே இருக்கிற ஆயிஸ்டர் வந்து கொஞ்சம் நேரம் வேகணும். அதனால் நல்லா டைம் கொடுத்து திருப்பி போட்டு வேக வைங்க. நல்லா ஒவ்வொரு பக்கமும் ஒரு ஒரு 1 நிமிஷம் 2 நிமிஷம் நல்லா வேகிற மாதிரி வச்சுட்டு நல்லா திருப்பி போட்டு அந்த சைடும் வேகிற மாதிரி நல்லா விட்டுட்டு அவ்வளோதான், நம்ம எடுத்துடலாம். ஆயிஸ்டர் ஆம்லெட் ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி எல்லா ஆயிஸ்டரும் நம்ம வெட்டி வச்சிருந்த எல்லா பீசஸையும் நம்ம எடுத்து போட்டுக்கலாம். ஆயில் வந்து தேவையான அளவுக்கு மட்டும் விட்டுக்கோங்க. எண்ணெய் நடுவில் வேணும்னா கொஞ்சமாக விட்டுக்கோங்க. நான் முட்டை எப்பயுமே இந்த பாத்திரத்தில் தான் போடுவேன். அதனால நான் வந்து 3 பீசஸாக போட்டு முட்டை ஆம்லெட் பண்ணி எடுத்துருக்கேன். நீங்கள் வந்து ஒரு பெரிய பாத்திரத்தில் கூட ஒரு தோசை சட்டிலையோ எல்லாத்துலேயும் வந்து இருக்கிற அந்த 6 பீஸையும் நம்ம வந்து மொத்தமாக போட்டு எண்ணெய் ஊற்றி சுட்டு எடுத்துடலாம். அது உங்கள் விருப்பம். இப்போ ஆயிஸ்டர் ஆம்லெட் ரெடி ஆயிடுச்சு. இப்போ வாங்க பிரியமுடன் சுவைக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நீங்கள் வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சீக்கிரமாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்து கிளாம் சவுடார் அது மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஐட்டம்ஸ்லாம் வருது. அடுத்து இன்னொரு வீடியோவில் மணிலா கிளாம்ஸை நம்ம ஹார்வெஸ்ட் பண்ணது பற்றிலாம் காமிக்கலாம். இப்போது இது வரைக்கும் கடைசி வரைக்கும் பார்த்து உங்களுக்கு எல்லாருக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.